எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. எவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி அறிவிக்கவில்லையோ அவர்களுக்கு பாவ உணர்வு வராது. பாவ உணர்வு வரவில்லை என்றால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றவர்கள் உங்களுடைய பொறுப்பை செஞ்சீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் விண்ணரசு வரும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய திருமுழுக்கு பெற்றவர்கள் உலகத்திடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்கள் செஞ்ச ஒரு விஷயம் உண்மையாகவே நம்ம கவனித்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன ஆச்சரியம்? சப்போஸ் இன்றைக்கி இப்போ நம்ம இந்த தியானம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க எங்கிட்ட வந்து யாரோ சாட்சியம் சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்புறமா டைம் தரேம்மா சொல்லுங்கன்னு. தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றோன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்துருக்குறாங்க போல இருக்குது. அவங்களுடைய அம்மா 2 வருஷமாக படுக்கையாக இருந்தவங்க இன்றைக்கி காலையில் என்னை கைப்பிடிச்சு எழுந்து நடக்க வைங்கன்னு சொல்லி இன்றைக்கி நடந்துருக்கிறாங்க காலையில். ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட். அவங்களுடைய வீட்டில் 6 மாதமாக ஒரு டாக்குமெண்ட் காணாமல் போயிருந்தது. வீடு முழுக்க தேடி பார்த்துருக்குறாங்க, கிடைக்கல. ஆனால் தூய ஆவியானவரே நிழலிட்டு மாற்றோம்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் தேடினாங்களோ அங்கே இன்றைக்கி காலையில் திரும்ப ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. இன்றைக்கி தேடி இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் அந்த டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு. ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட், ஹல்லேலூயா. சரி பாருங்களேன், இப்படி ஒரு அதிசயம் உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னால் படுக்கையாக இருந்த ஒருத்தர் எழுந்து நடக்கிறத பார்க்குறீங்க. ஏதோ ஒரு தியானத்திலோ இல்லை திருப்பலியிலையோ, இல்லைன்னா நீங்கள் கண்ணு முன்னால் ஒரு இறந்தவர் எழுந்திருக்கிறத பார்க்குறீங்க. ஏதோ ஒரு ஜெபத்திலோ இல்லை திருப்பலியிலையோ உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க. முதல் டைமாக பார்க்குறீங்க. அதுக்கு முன்னால் அது நடந்ததும் கிடையாது, இனி நடக்க போகிறதும் கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவீங்க, கண்டிப்பாக போய் சொல்லணும். அதுதானே சீடர்கள் அவங்க கண்ணு முன்னால் 10 நாள் முன்னால் ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. 10 நாள் முன்னால் அவங்க கண்ணு முன்னால் ஆண்டவரை பார்த்து அந்த ஆண்டவர் வெந்நீருக்கு எழும்பி போகிறத கண்ணு முன்னால் பார்க்குறாங்க. 2 ஊனியல்பின் கண்ணால் பார்க்குறாங்க. கண்ணால் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அமைதியாக ஒரு ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. அவங்க எங்கேயுமே போகலை. அவங்க அமைதியாக ஒரு ரூமில் போய் உட்காந்தாங்க. அது இயேசு சொல்கிறாரு, உங்களுக்கு நான் தூய ஆவியானவரை தருகிறேன். ஊதி அவருக்கு மேல் தூய ஆவியானவரை தந்தார். அதற்கு பிறகு வெண்ணேற்று அணைந்தார். ஆனால் சீடர்கள் ரூமில் போய் உட்காந்தாங்க. அந்த ரூம் எந்த ரூம்னு ரொம்ப அழகாக ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர் திருத்துதர் பணி 1வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 4வது வசனம், 8வது வசனம், 12வது வசனத்தில் எந்த ரூம்னு சொல்கிறாங்க. எந்த ரூம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து திருப்பலியை நிறைவேற்றிய அதே ரூமில் தான் போய் திரும்ப உட்கார்றாங்க. அவங்க அதே மேல்மாடி அறைக்கு போகிறாங்க, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கீழ் ரூமில் உட்காரலைங்க, மேலே ரூமில் தான் போகிறாங்க. கீழே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டிஸ்டர்பன்ஸ் வரும். 2 மேல்மாடி அறையில் ஏன் போய் உட்காந்தாங்க? அங்கே தாங்க இயேசுனுடைய நினைவுகள் அவங்களுக்கு, இயேசு திருவிருந்தை கொடுத்த நினைவுகள் அவங்களுக்கு. அந்த ரூமில் போய் உட்காரும் பொழுது த மெமரிஸ் ஆஃப் ஜீசஸ், த மெமரிஸ் ஆஃப் யூக்கரிஸ்ட், த மெமரிஸ் ஆஃப் ஹோலி மாஸ், திருப்பலியினுடைய நினைவில், திவ்ய நற்கருடைய நினைவில் இயேசு கற்றுத்தந்த தூய ஆவியானவர். ஏன்னா இன்றைக்கி இயேசு தன் சீடர்கள் மீது தூய ஆவியானவரை ஊதும் பொழுது தூய ஆவியானவர் யாருன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த ரூமில் தான் உட்காந்து அந்த யோவான் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பாதங்களை கழுவி திருப்பலியை நிறுவி திவ்ய நற்கருணை தந்த பிறகு அந்த ரூமில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாருங்க இயேசு தூய ஆவியானவரை பற்றி. யோவான் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம் எல்லாம் 16வது அதிகாரம் இயேசு அவர்களுக்கு தூய ஆவியானவரை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். முடியலங்க, இயேசு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது தூய ஆவியானவரை கற்றுக் கொடுத்த பிறகு அவங்களுக்காக ஜெபிக்கிறார். த ப்ரீஸ்லி ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் 15, 16, 17. அதுக்கப்புறம் தான் இயேசு கல்வாரி மலையினுடைய பாடுகளுக்கு போகிறார், அவருடைய மரணத்திற்கு போகிறார், உயிர்ப்பிற்கு கடந்து போகிறார். அப்போ இயேசு தூய ஆவியானவரை கற்றுக் கொடுத்த அதே அறையில் தூய ஆவியானவருக்காக காத்திருக்கிறார்கள். தூய ஆவியானவருக்காக கற்றுக் கொடுத்த அதே அறையில் தூய ஆவியானவருக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு திருப்பலி நிறைவேற்றப்பட்ட அதே அறையில் அந்த திருப்பலியில் இருந்து அடுத்தது தூய ஆவியானவருக்காக காத்திருக்கிறோம். அடுத்து நடக்க போகுது.
திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் ஆயர் ஒப்பு கொடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் தூய ஆவியானவரை பொழிந்து ஜெபிக்க போகிற நேரம். விஸ்வநண்பாந்தர்களே, இந்த திருப்பலியில் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த தூய ஆவியானவருக்காக காத்திருங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திடுறேன். ஏன்னா நம்ம 1 மணி நேரத்தினுடைய டாக் பார்த்தோம். திரும்பவும் டைமை பொறுத்து அடுத்த 1 மணி நேரம் டாக் நமக்கு பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம், இங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? கேட்கல? நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரா? எல்லாம் நமக்கு தான், எல்லாம் எனக்கு தான். நம்ம மனசார மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்கலாம், மன்னிக்கப்படாது. அவங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்படி சொல்லவே இல்லை. அதில் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்போ நீங்கள் மன்னிச்சாதான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னிக்கலாம், கிழிஞ்சுது. நீ மன்னிக்கிற வரலாம் ஆண்டவர் காத்துக்கிட்டலாம் இருக்க மாட்டார். தூக்கி உன்னை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்கலைன்றதுனால ஆண்டவர் மன்னிக்காமல் இருக்க மாட்டாருங்க. அவங்க மனம் வருந்தி ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்கிறேன், அவங்கள விட்டுடுங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு எதிராக பாவம் செஞ்சுருப்பீங்க? தெரிஞ்சும் தெரியாமலும். தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு ஓகே பாவ சங்கீதனை செய்யலாம், தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு எப்படி பாவ சங்கீதனை செய்வீங்க? பாவ சங்கீதனை செய்யும்போது ஒரு சென்டென்ஸ் அதனால தான் ஃபில் பண்ணிடுறோம் ஃபாதர், சொன்ன பாவங்களுக்கும் சொல்ல மறந்து போன பாவங்களுக்கும். சிலவங்க இதை மாற்றி சொல்லுவாங்க, செஞ்ச பாவங்களுக்கும் செய்ய மறந்து போன பாவங்களுக்கும். ஒரு முறை பாவ சங்கீர்த்தனத்துக்காக உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த ஒரு குட்டி பையன், நான் அவ்வளோ அழகாக பாவ சங்கீர்த்தனங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாவ சங்கீதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவன் வந்தான், என் முன்னால் முட்டிக்கால் போட்டான். போட்டுட்டு சொன்னான், நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் முட்டிக்கால் போட்ட உடனே, சாமி நான் பாவியாக இருக்கிறேன். இவன் ஆர்வ கோளாறில் 8வது என்னமோ தான் படிக்கிறான். முட்டிக்கால் போட்டான், பாவி நான் சாமியாக இருக்கிறேன் அப்படின்னா. சரி சரி சொல்லு, நான் பாவி தான், நீ சாமி தான், இருந்தாலும் மாற்றிட்டான். டென்ஷன். ஏன்னா பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஃபாதர் முன்னால் வந்தபோது என்ன சொல்லணும்னு தெரியல. கோளாறில் பாவி நான் சாமியாக இருக்கிறேன். இயேசுவின்பார்ந்தவர்களே, உங்களுடைய பாவ சங்கீர்த்தனம் செய்கிற அழகில் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் நினைக்காதீங்க. சொன்ன பாவங்களுக்கும் சொல்ல மறந்து போன பாவங்களுக்கும். அப்படின்னா உங்களுடைய பாவங்களை நீங்கள் யாருக்காவது எதிராக செஞ்சுருப்பீங்க, அவங்க உங்களை மன்னிக்காமல் நீங்கள் போய் பாவ சங்கீர்த்தன தொட்டியில் போய் மன்னிச்சிருங்க ஆண்டவரேனா, இந்த வசனத்தின் படி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதே. ஏனெனில் நீங்கள் யாருக்கு எதிராக பாவம் செஞ்சீங்களோ அவங்க உங்களை மன்னிக்காமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதே. இந்த வசனத்தின்படி நீங்கள் சொன்ன இன்டர்பிரட்டேஷன்னா, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. இந்த வசனத்துக்கு முன்னால் வசனம் பார்த்தா தான் அடுத்தது என்னன்னு புரியும். தூய ஆவியானவரை அவர்கள் மீது ஊதி, ஆண்டவர் சொல்கிறாரு, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை ஊதுறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைதான் தூய ஆவியானவரை பெற்றவர்களுடைய டியூட்டி. அதாவது பேப்டிசம் வாங்கினவங்களுடைய டியூட்டி என்னன்னு இங்கே சொல்கிறார். பேப்டிசம் வாங்கினவங்களுடைய டியூட்டி என்ன? இயேசுனுடைய டியூட்டி என்னவா இருந்ததோ அந்த டியூட்டி தான் பேப்டிசம் வாங்கினவங்க செய்யணும். அப்போ இயேசுனுடைய டியூட்டி என்னவா இருந்தது அது புரிஞ்சாதான் நம்ம டியூட்டி என்னன்னு புரியும். நம்ம டியூட்டி என்னன்னு புரியணும்னா இயேசு செஞ்ச டியூட்டி என்னன்னு புரியணும். வாட் வேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ்? இயேசுனுடைய செயல்கள் என்னவாக இருந்தது? அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பொறுப்பு என்னவாக இருந்தது? தந்தை அவரை அனுப்பியது 3 விஷயங்களுக்காக அனுப்பினார். 3 விஷயங்களுக்காக. நான் தலைக்கீழாக போகிறேன். 3வது விஷயம் என்ன? யோவான் 3:16 அந்த விஷயம் இருக்குது. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு
தன் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ தந்தை இயேசுவை அனுப்பிய 3 காரியங்கள். அதில் 3வது காரியம் என்ன தெரியுமா? அனைவருக்கும் நிலைவாழ்வு கொடுக்கணும். அப்போ நிலைவாழ்வுக்கு தடையாக இருந்தது என்ன? பாவம். அப்போ என்ன பண்ணணும்? பாவங்களை மன்னிக்கணும். அதான் 2வது ஸ்டெப். இனி பாவங்களை மன்னிக்கணும்னா அவங்களுக்குள்ளே என்ன வரணும்? மக்களுக்குள்ளே என்ன வரணும்? பாவ சிந்தனை வரணும். சென்ஸ் ஆஃப் சின், நாட் கில்ட் ஆஃப் சின். குற்ற உணர்வு இல்லை, பாவ உணர்வு. ஐயோ நான் பாவி, என்னுடைய அப்பாவுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டேனே, இவ்வளோ அன்பு செய்கிற ஆண்டவருக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டேன்ற உணர்வு. அந்த உணர்வு எப்படி வரும்? இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறார். உன் கடவுள் வெறும் உன்னை படைத்த கடவுள் அல்ல, உன்னை அன்பு செய்யும் ஒரு தகப்பன். அந்த தகப்பன் என்னை அனுப்பியிருக்கிறார் மகனை. தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமே வரும். ஸோ உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு. நீ யார் கிடையாதப்போ? நீ அடிமை கிடையாது. அப்போ நீ யார்? நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள். இதாங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த நற்செய்தி. இப்போ நான் மேலேருந்து கீழே வரேன், கீழேருந்து மேலே பண்ணேன், இப்போ மேலேருந்து கீழே வரேன். இயேசு செஞ்ச 3 செயல்கள் என்ன? 1, நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தி என்ன? நீ அடிமை அல்ல, நீ மகன், நீ மகள். இதாங்க இயேசு கொடுத்த நற்செய்தி. அதனால தான் இயேசு கற்றுத்தந்த ஜெபம் கூட பாருங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இயேசு சொன்ன வசனங்கள் பாருங்களேன், விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, உன்னுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல, உன்னுடைய விண்ணக தந்தை மன்னிப்பவராக இருப்பது போல. அப்போ அப்பா அப்பா அப்பான்றதை உறுதி செஞ்சார். இதான் இயேசு கொடுத்த நற்செய்தி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இயேசு நற்செய்தி அறிவித்தார். அந்த நற்செய்தி என்ன? நீ அடிமை அல்ல, நீ மகன், மகள். அந்த நற்செய்தியின் வழியாக என்ன கிடச்சிது? எனக்குள்ளே போன அந்த பாவ உணர்வு பாவ சங்கீர்த்தனத்துக்கு என்னை தூண்டுது. நான் பாவ மன்னிப்பை வாங்குகிறேன். அதனால தான் இந்த தியான இல்லங்களில் போய் 4 நாள் 5 நாள் 10 நாள் தான் இது மாதிரி உட்காந்து நீங்கள் தியானம் நடத்தும் பொழுது சில பாவ சங்கீர்த்தனங்கள், ஏன்னா சில இடங்கள்லாம் நாங்கள் பங்குக்கு போகும்பொழுதோ இல்லை தியான மையத்தில் எல்லாவரும் எல்லாமே நடக்கும் பொழுது சிலவங்க 30 வருஷத்துக்கு பிறகு பாவ சங்கீதனை செஞ்சவங்க, புது நன்மையில் பாவ சங்கீதனை செஞ்சுட்டு இதுக்கு பிறகு பாவ சங்கீர்த்தனமே செய்யாதவங்க, பாவ சங்கீர்த்தனத்துக்காக வரும்போது பாப்புலமிஷன் தியானங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நாங்கள் பார்த்துருக்கோங்க, வருஷக்கணக்காக பாவ சங்கீதனை செய்யாதவங்க வந்து பாவ சங்கீர்த்தனம் அழகாக அருமையாக வந்து சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? இதுக்கு உள்ளே போது பாருங்கள் இறை வார்த்தை, சாக்கடை போய் கழுகிட்டு கொண்டு வரும். அந்த நற்செய்தி என்ன? நீ மகன், நீ மகள், நீ அடிமை அல்ல. இந்த நற்செய்தியை கொடுத்தாரு, பாவத்தை தூக்கினாரு, நிலை வாழ்வை பரிசாக கொடுத்தாரு. இயேசு செஞ்ச 3 வேலை. இந்த 3 விஷயங்கள் தாங்க இயேசு செஞ்சார். இந்த விஷயங்கள் செய்ய தான் ஆண்டவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அப்போ நம்ம வேலை என்ன? உலகிற்கெல்லாம் போய் நற்செய்தி அறிவியுங்கள். மார்க் 16:15. அப்போ அந்த நற்செய்தி என்ன? நீங்கள் மகன், நீங்கள் மகள், நீங்கள் அடிமை அல்ல. இன்னைக்கு கயிறுக்கு அடிமையானவங்க, நல்ல நேரத்துக்கு அடிமையானவங்க, சூரிய சந்திரனுக்கு அடிமையானவங்க, நட்சத்திரக்கு அடிமையானவங்க, ஜாதகத்துக்கு அடிமையானவங்க, நல்ல நேரத்துக்கு அடிமையானவங்க, நல்ல 4 வாஸ்துக்கு அடிமையானவங்க, இப்படி மூட நம்பிக்கைக்கு அடிமையாக இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு, வார்த்தையால் சொல்லு, வாழ்க்கையால் சொல்லு, நீங்கள் அடிமைகள் அல்ல, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நற்செய்தியை போய் கொடுங்க. நீங்கள் இனி நற்செய்தியை கொடுக்கலன்னா கவனிங்க, நீங்கள் மற்ற மக்களுக்கு திருமுழுக்கு பெற்ற நீங்கள் திருமுழுக்கு பெறாதவர்களுக்கு போய் இந்த நற்செய்தியை கொடுக்கலன்னா அவங்களுக்கு பாவ உணர்வு வருமா? வருமா? வராது. பாவ உணர்வு வரலனா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? ஹலோ, படாது. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அவங்களுக்குள்ள பாவ உணர்வு போகணும். பாவ உணர்வு போகணுன்னா என்ன? அவங்களுக்கு நற்செய்தி உள்ளே போகணும். அப்போ நீங்கள் நற்செய்தி பணியை செய்யலைன்னா நற்செய்தி போய் சேருமா? சேராது. நற்செய்தி போய் சேரலைன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுமா? படாது. இப்போ இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாது. வசனத்தை கொஞ்சம் மாற்றணும்னா, எவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி அறிவிக்கவில்லையோ அவர்களுக்கு பாவ உணர்வு வராது. பாவ உணர்வு வரவில்லை என்றால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்போ உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்யலைன்னா அங்கே யாருடைய ராஜ்யம் வரும்? சாத்தானுடைய ராஜ்யம். நீங்கள் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றவர்கள் உங்களுடைய பொறுப்பை செஞ்சீங்கன்னா அங்கே யாருடைய ராஜ்யம் வரும்? ஆண்டவருடைய ராஜ்யம், விண்ணரசு வரும். அப்போ விண்ணரசை நிறுவதான் நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம போய் கற்றுக் கொடுக்கணும். கயிறை கட்டாதீங்க, நல்ல நேரம் பார்க்காதீங்க, ஜோசியம் பார்க்காதீங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கயிறை கொடுங்களேன், நானும் கட்டிக்கிறேன். நல்ல ஒரு ஜோசியக்காரனை காமிங்களேன், என் வீட்டில் கல்யாணம் நடக்கலை.
நல்ல ஒரு மந்திரவாதியை காமிங்களேன், என்னுடைய வீட்டில் என்னமோ பிரச்சனை இருக்குது, யாரையோ செய்வினை செஞ்சிட்டாங்க, மறு செய்வினை செய்யணும். உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய திருமுழுக்கு பெற்றவர்கள் உலகத்திடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னிக்காவிடில் அது மன்னிக்கப்படாது. நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தால், நற்செய்தி அறிவித்தால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீங்களும் கடவுளுடைய பிள்ளையாக வாழ முடியும். இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். உலகமெல்லாம் போய் நற்செய்தி அறிவியுங்கள். நற்செய்தி என்ன? நீ அடிமை அல்ல, நீ கடவுளுடைய மகன், நீ கடவுளுடைய மகள். படைப்புகளுக்கு அடிமையாகாதே, படைத்தவருக்கு பிள்ளையாக மாறு. இந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க. உலகம் பாவத்திலிருந்து மீட்பு பெறும். உலகத்தில் ஒவ்வொருவரும் மகனாக மகளாக மாறதான் உங்களை 10 பேரை, உங்களை 12 பேரை நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் உலகமெல்லாம் போய் நற்செய்தி அறிவியுங்கள். கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நாம் கற்றுக்கொள்ளாதீர்கள். உலகிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நாம் உலகத்திடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are in the position to teach, but we are being taught. ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கிறோம். அதனால் பாவத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு விடுங்க. இந்த நேரம் பார்க்குறது, நாளை பார்க்குறது, ஜோசியக்காரனை பார்க்குறது, ராகு காலம் பார்க்குறது, வாஸ்தை பார்க்குறது, மூட நம்பிக்கையில் வர்றது, திருஷ்டி சுற்றி போடுறது, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது, தயவு செய்து இதை தூக்கி போடுங்க. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் அடிமைகள் கிடையாது. யூ ஆர் அ ஃப்ரீ ஹியூமன் பீயிங். காட் ஃப்ரீட் யூ. மகனாக மகளாக விடுதலை தந்தார். இன்றைக்கும் போய் அடிமையாக நிற்கிறீங்க. அடிமையாக நிற்காதீங்க, மகனாக மகளாக மாறுங்கள். இந்த உலகத்திற்கு விடுதலை கொடுங்கள். ஆமென்.